நம்ம எல்லாருமே வாழ்க்கையில கஷ்டத்தை சந்திச்சிருப்போம் இல்லையா? அப்படி மத்தவங்க கஷ்டப்படும்போது அவங்களுக்கு ஆறுதலா ஏதாவது சொல்லணும்னு நாம நினைப்போம். ஆனா நாம சொல்ற சில வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதல் தர்றதுக்கு பதிலா அவங்க வலியை இன்னும் அதிகமாக்கிடும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வரிய நாம எல்லாரும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேட்டிருப்போம். கேட்கறதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மையிலே கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட இத சொல்லும்போது, இது அவங்களுக்கு உதவுதா? இல்ல அவங்க வேதனைய இன்னும் அதிகமாக்குதா? சரி, அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நாம சொல்ற வார்த்தைகள் உண்மையிலேயே ஆறுதல் தருதா? சில நேரங்கள்ல இது எப்படி இருக்குன்னா, கஷ்டப்படுறவங்களோட வலிய நாம முழுசா புரிஞ்சுக்காம, நம்ம கடமை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி இல்லையா இருக்கு? முதல்ல நாம ஒரு ரொம்ப பிரபலமான, ஆனா அதே சமயம் ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டத்த பத்தி பார்க்கலாம். இத இறையியல்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள பத்தின ஒரு விதமான புரிதல். அப்படிப்பட்ட ஒரு தவறான புரிதல் தான் செழிப்பு இறையியல். இந்த செழிப்பு இறையியல்ங்கிறது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி தாங்க. அதாவது நீங்க கடவுள் மேல ரொம்ப விசுவாசமா இருந்தீங்கன்னா, அதுக்கு பதிலா கடவுள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தருவார். இதோட இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு காரணமும் உங்க விசுவாசத்துல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தமா. போன நூற்றாண்டுல ரொம்ப பிரபலமான இந்த சிந்தனை இன்னிக்கும் நிறைய பேரை பாதிச்சுட்டு இருக்கு. இது எவ்ளோ பெரிய தப்புன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த 2 அணுகுமுறைக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. ஒன்னு, கஷ்டத்துக்கு ஒரு காரணம் சொல்லி அத விளக்கி எப்படியாவது அதை விட்டு தள்ளி போக பாக்குது. ஆனா இன்னொன்னு, கஷ்டப்படுறவங்களோட கூடவே இருந்து அவங்க பாரத்தை பகிர்ந்துக்க சொல்லுது. இந்த ஒரு வித்தியாசம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட மையமே. இதுல உங்களுக்கு எது சரி மாதிரி தெரியுது? இந்த எப்பவும் பாசிட்டிவா இருங்கங்கிற அழுத்தம் எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. பார்பரா எரன்ரிச்னு ஒரு ஆய்வாளர் சொல்றாங்க, இது நோயாளிகளுக்கு அவங்க நோயை விட ஒரு பெரிய பாரமா, அதாவது ஒரு 2வது நோயா இருக்குதாம். கோபம், பயம்னு அவங்களோட உண்மையான உணர்ச்சிகளை கூட வெளிப்படுத்த விடாம இது தடுக்குது. அப்பாப்பா, இது எவ்வளவு கொடுமையான விஷயம். சரி, நாம இது வரைக்கும் ஒரு தப்பான பாதையை பத்தி பார்த்தோம். இப்போ அதுக்கு நேர் எதிரான ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வழியை பத்தி பார்க்கலாம். ஒருவேளை இது உங்க வாழ்க்கைய பார்க்குற விதத்தையே மாத்தலாம். துணை நிற்கும் இறையல்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. இது பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறது கிடையாது. இதுக்கு ஒரே அர்த்தம்தான். கஷ்டப்படுறவங்க கூடவே இருக்கிறது, அவங்களோட தோளோடு தோள் நிக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு உண்மையான நண்பனோட அரவணைப்பு மாதிரி. இதுதான் கிறிஸ்து காட்டின உண்மையான வழின்னு சொல்லப்படுது. இந்த துணை நிற்கும் இறையியலோட ஆணிவேர் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி கடவுள் துன்பத்தை நல்லா தெரிஞ்சவர். சிலுவையிலப்பட்ட கஷ்டங்கள் மூலமா மனுஷனோட வலி எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு அவர் உணர்ந்திருக்கார். அதனால நாம கஷ்டப்படும் போது நம்மள முழுசா புரிஞ்சுகிட்ட ஒருத்தரோட நாம இருக்கோம். இதுவே ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா? சரி, இந்த கூடவே இருந்து பாரத்தை பகிர்ந்துக்கிற தத்துவத்துக்கு ஒரு நிஜமான சரித்திர உதாரணமே இருக்கு. அததான் நாம இப்போ பார்க்க போறோம். அது யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஒரு நிமிஷம் அந்த காட்சியை உங்க மனசுல கொண்டு வாங்க. உடம்பெல்லாம் ரத்தம், வேர்வு, சாட்டை அடியால உடம்பு கிழிஞ்சு தொங்குது. அந்த பெரிய மரச்சிலுவையோட பாரம் தாங்க முடியாம இயேசு தள்ளாடி விழுகிறார். அவரால தனியா அந்த சுமைய தூக்க முடியல. இத அவரோட மனித தன்மைய நமக்கு அப்பட்டமா காட்டுது. யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு வலியில துடிச்சிருப்பாரு. அந்த நேரத்துல தான் கூட்டத்துல நின்னு இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள ரோம பட வீரர்கள் பிடிச்சாங்க. அவன் பேரு சீமோன். அவன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நொடியில சரித்திரத்தோட ஒரு முக்கியமான பக்கத்துல அவன் பேரும் இடம் பிடிச்சிடுச்சு. அவனோட வாழ்க்கை அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருக்கவே இருந்திருக்காது. இந்த பைபிள் வசனத்துல ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். பலவந்தம் பண்ணினார்கள். அதாவது சீமோன் தானா முன் வந்து உதவல, அவனை கட்டாயப்படுத்தி அந்த சிலுவைய தூக்க வச்சாங்க. இது ஏன் ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க தான் இந்த சீமோன் இடத்துல இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்பீங்க? முதல்ல, இவ்ளோ பேர் இருக்கிறப்போ ஏன் என்ன பிடிச்சாங்கன்னு ஒரு கோவம் வந்திருக்கும் இல்லையா? ஆனா இயேசுவோட சேர்ந்த அந்த பாரத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு அப்புறம் அந்த அனுபவம் அவனோட வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கும். அது ஒரு சாதாரண சுமை இல்ல, அது தனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்னு அவன் அப்போ உணர்ந்திருப்பான். சீமோனை கட்டாயப்படுத்தி சுமக்க வச்சாங்க. ஆனா நமக்கு மத்தவங்களோட சுமைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்குது. சரி, அந்த பழைய சரித்திரத்தை நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வர்றது? இதோ அதுக்கான சில வழிகள். இந்த நம்பர் உண்மையிலேயே நம்மள யோசிக்க வைக்கணும். 3ல 1 பங்கு ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வேலை பார்க்குற கம்பெனி இன்னும் கொஞ்சம் அனுதாபமா, அக்கறையா நடந்துக்கிட்டா போதும், வேலைய விட்டு போக மாட்டாங்களாம். அப்போ பாருங்க, நம்ம வேலை செய்யற இடத்துலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நிக்கிறது எவ்ளோ பெரிய முக்கியமான விஷயம்னு இது காட்டுது.
ஏதோ பாருங்க, ஒருத்தரோட சுமைய பகிர்ந்துக்க சில எளிய வழிகள். இதுக்காக நீங்க பெரிய தியாகம்லாம் பண்ண தேவையில்ல. அவங்க பேசுறத கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேக்குறது, ஒரு வேளைக்கு சமைச்சு கொடுக்கறது, இல்ல அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா உங்களாலையும் முடியும். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சத்தையும் ஒரே வரியில, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழியில இப்ப பார்க்கலாம். இது உங்க மனசுல ஆழமா பதியும் நம்புறேன். இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானது பாருங்க. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவரை தனியா விடாம நாமளும் அவரோட சேர்ந்து அந்த பாரத்தை பகிர்ந்துக்கும்போது அந்த கஷ்டத்தோட பலமே குறைஞ்சிடுமா? அதாவது பகிரப்படுற துன்பம் மெதுமெதுவா பின்வாங்க ஆரம்பிச்சிடும். நாம ஒன்னா நின்னோன்னா எந்த வலியும் நம்மால ஜெயிக்க முடியும். இதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வி உங்கள்ட்ட. இன்னிக்கு உங்க வாழ்க்கையில நீங்க யாருடைய சுமைய கொஞ்சமாவது பகிர்ந்துக்க போறீங்க? அது ரொம்ப சின்ன உதவியா கூட இருக்கலாம். ஆனா அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். யோசிங்க, இன்னிக்கே தொடங்குங்க.